பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 13:12. நெடுகாலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் முதலாக படைத்தது ஆதாம் ஏவாள். அவர்களை தம்முடைய கரத்தை கொண்டு மண்ணினால் உருவாக்கி அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அந்நாட்களில் ஜீவ விருட்சம் என்று ஒன்று இருந்தது. அது நன்மை தீமையை அறியும் விருட்சமாக இருந்தது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு அந்த விருட்சத்தை சாப்பிடுகிற எவனும் சாகவே சாவான் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர்களை பிசாசானவன் வஞ்சித்தபடியினால் அந்த விருட்சத்தை சாப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தான் இருந்த நிலைமைகளை பார்த்து விலகி ஓடினார்கள். பாருங்கள், தேவன் படைத்த ஒரு விருட்சத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் அந்த விருட்சத்தை சாப்பிடாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து காத்திருந்தால், அவர்கள் பாவம் செய்ததின் நிமித்தம் தேவன் அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாம் அவருக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் நினைக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் அல்ல, நீர் என்னை கொண்டு வைத்திருக்கிற சித்தம் நிறைவேற வேண்டும் என்று கேளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது நாம் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறோம். அது நமக்கு நெடுகாலமாய் கிடைக்காமல் இருந்து பின்பு கிடைக்கிறது என்றால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நாம் தேவனுக்கு காத்திருக்கும் போது நாம் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். நாம் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமேன்.